ஹீரோயினாக நான் பயணித்து இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன், எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அடுத்த படம் என்ன, இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் என் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்தில் பதிஞ்சது. எனக்கு அப்போ என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பத்திரிக்கை தானே. ஸோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோட நின்று, மேடம் உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பற்றி கேட்குறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்ன நினச்சார்னா, வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு. அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி வயசை சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, ஸோ இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணோம், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணோம், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனிபடி. எல்லாருமே அவங்களுக்குள்ளே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது யூஆர் அ பிக் சக்ஸஸ், மாடரேட் சக்ஸஸ், எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ் அண்ட் நத்திங் இஸ் as sweet as success, and that is தாய் கிழவி டுடே. Such a wonderful success, a true success, விமெனுக்கு சக்ஸஸ், எம்பவர்மெண்ட்டுக்கு சக்ஸஸ். ஐ ரியலி ஃபீல் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்து எல்லா பெண்கள் வந்து பாராட்ட போகும்போது நான் இது வரைக்கும் யாராவது என்னை பாராட்டினா தேங்க்யூ சொல்ல, அச்சா சிவகுமார் தாங்க, அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் எல்லாம். பிகாஸ் தட் சக்ஸஸ் பிலாங்ஸ் டு யூ. சின்ன பையன் நீ, இன்னொரு சின்ன பையன் சிவகார்த்திகேயன், அதுவும் சுதனை சின்ன பையன் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு ஆண்மகன், பேஷன் ஸ்டுடியோஸோட சுதன் அவர்கள். எல்லாருமே நீங்கள் பெருமைப்படலாம். நிறைய பேரோட கேரியரை நீங்கள் பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணிருக்கீங்க. இந்த மருமகளாக நடித்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி பாலசரவணன் என்ன நடித்தார், அதுவும் இவங்க இருக்காங்களே பாருங்க, இந்த நம்ம பிசிஸு, அப்புறம் அந்த கருப்பன், அந்த சாமியார் என்ன கங்களா ரெடிகளரா, அவர் சாம், எல்லாருமே இதான் இவர், எல்லாருமே எல்லாருடைய கேரியரையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். திஸ் இஸ் another ஃபேஸ் இன் ஃபில்ம்ஸ். சினிமா இண்டஸ்ட்ரியே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. என்னடா இந்த படம் ஓடுது, எல்லா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன் என்னங்க, என்ன நிஜமாவே இந்த அமௌண்ட்டா, நிஜமாவே இப்படி நடக்குதா? ஏங்க அவங்க பறக்கலைங்க. நான் வேற தெரியாமல் இது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கேரக்டர் வாய்ஸ், அது அவருக்காக நிறைய ட்வீட் பண்ணியிருக்கலாம். யாருமே பறக்கலையே. ரஷ்யாவிலேருந்து நான் டான்ஸஸ் கொண்டு வரலையே. என்ன இது இந்த படம் ஓடுதுன்னு இட் இஸ் கில். ஸோ உண்மை என்னென்றால் கண்டென்ட் இஸ் கிங். அதை பேக்கேஜ் பண்ணுறதும் இன்னொரு கிங், சிவகார்த்திக் கிங். ஐயோ ஏதாவது என்ன சர்ச்சை செஞ்சிருவாங்க, வேண்டாம் எல்லாரும் பயந்து பேச வேண்டியதாக இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சிவா, ரெண்டு சிவாக்கும் இந்த ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தெம். எனக்கு உண்மையில் நான் நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய வெற்றியை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டேன். அவங்கள பார்க்க போகுது ரொம்ப சந்தோஷம். அங்கே சைனீஸ் டாக்டராக ஒர்க் பண்ணார் பாருங்க, அவர் வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு. அவர் சரத்குமாரோட காலேஜ் மேட். நான் அன்னைக்கு பார்க்குறேன், ஆமாம் டே என்னடா அப்படிங்கிறாங்க. என்ன டாவா, யார் அது அப்படின்னு பார்த்தா இப்படி. அதனால என் கணவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, ஏதோ வயசெல்லாம் மறைச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் வேறு சைஸில் இருக்காங்க, வேறு ஹைட்டில் இருக்காங்க, பட் காலேஜ் மேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டெய்னிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் ஒரு ஹைலைட், தவறு எங்கே நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா அந்த தவறுக்கு உடந்தையாக போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தவற உணர்றாங்க அவங்கவுங்க விதத்தில். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மருமகளாக இருக்கட்டும்,
அந்த அடுத்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், கங்காரடிகளாக இருக்கட்டும், அந்த தவறை எப்படி உணர்றாங்க அதுதான் இது. ஏன்னா சமீப காலமாக நான் பார்க்கும்போது சொசைட்டியில் இவ்வளோ மாற்றம் இருக்கா, இவ்வளோ முட்டாளுங்க இருக்காங்களா, இவ்வளோ எம்பத்தி, அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு சிம்பத்தி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சினிமா வந்து ஒரு சமுதாயத்தை கெடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலை நீங்கள் அப்படியே நெளியறீங்க, நான் ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு அச்சம் எப்பவுமே இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்க்க போகும்போது பெண்களின் குரலை கேட்கும் ஆண்கள், அந்த குரலை நல்ல உறக்க சொல்கிற இளம் ஆண்கள் இருக்கும்போது இந்த சமுதாயம் என்னைக்குமே கெடாது. இட் இஸ் அ ட்ரூத். ஏன்னா பயமாக இருக்குது. ஒவ்வொரு பேசுறது, சில பிள்ளைங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு வயிறெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் வீட்டில் போய் எப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்க தோணுது. பட் நோ. ஸோ ப்ரெஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் எடுத்து காட்டினா ஐம் ரியலி, இது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு வர சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் உண்மையான எம்பவர்மெண்ட் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் அதை நம்புகிறாங்க, நம்பி ஆகணும். சினிமாவில் நிறைய பெண்கள் வந்து போராடுறாங்க, ஜெயிச்சாகணும். ஆனால் நான் இந்த வகையில் நான் எங்கே எம்பவர் ஆனேன்னா, இந்த படம் ஒத்துக்கு போகும்போது சுதன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், எல்லா ஹீரோஸுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க சரியா, ஏன் ஹீரோயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்தது. சுதன் சிரிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அப்படியே நல்ல பையன் மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஆனால் இது கேட்ட உடனே ஐ ஹாவ் டு தேங்க் போத் ஆஃப் யூ. ஃபஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினுக்கு ஷேரில் உங்கள் சம்பளம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை உங்களுக்கு தான் செய்யும். இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ஹீரோயின் ஹஸ் காட் டன் இட். அதில் நான் அந்த பெருமை எனக்கு வந்து அது சார்ந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ குட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென். ஏன்னா எம்பவர்மெண்ட் வெறும் நீங்கள் வந்து பேசி பிரயோஜனம் இல்லை, அது செயல்பாட்டிலையும் காமிச்ச இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெண்களின் சார்பாக நன்றி, அதுவும் நடிகைகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தே செட் எஸ், ஷேரில் வர உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இஸ் யோர்ஸ். அதாவது மினிமம் எனக்கு பே பண்ணியாச்சு, எல்லாம் கிளியராக பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஷேரில் சொன்னோன்னே ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் ஓட ஓட இன்னும் ஹாப்பி. இட்ஸ் நாட் ஃபார் த மணி, இட்ஸ் ரியலி நாட் ஃபார் த மணி. It is for that feeling of being, yes, we can do it. Believe in yourself. I love that. I want that for everyone to go for it. You know, to feel that, yes, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதுவும் இந்த படம் வெற்றி வந்து இன்னும் அதை ஊக்கப்படுத்துங்கிற இதில் அந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னொன்று, நான் ரொம்ப நேரம் பேசுவேன், பட் இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின்.